உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என்னோட பேர் வந்து டிஜே டேனியல். டேனியல். ஓகே ஓகே ஓகே. பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையே தானா? எல்லாம் இங்கே தான், சென்னை தான், புலம்பாங்கல் தான். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போனேன் படிக்கல, வேப்ப மரத்தையே சுற்றி சுற்றி வந்தேன். நீங்கள் சரி, அந்த ஸ்கூலில் ஒரு எத்தனாவது வரைக்குமாவது படிச்சிருப்பீங்க? எத்தனாவது வரைக்கும்லாம் கேட்டால் எத்தனாவது மாதம் வரைக்கும் போயிருக்கலான்னு கேட்டுக்கலாம். 6 மாதம் போயிருக்கேன். ஸ்கூலுக்கே 6 மாதம்? ஸ்கூலுக்கே 6 மாதம். ஆனால் வந்து வீட்டிலேருந்து கிளம்புவேன், பவ்யமாக கிளம்புவேன், டைமுக்காக கிளம்புவேன். ஏன்னா வீட்டில் அடி வாங்க முடியாது. கரெக்டாக டைமுக்கு கிளம்பிடுவேன். ஆனால் அங்கே போய் வேப்ப மரத்தாண்டு தான் விளையாடுவேன். இப்போ டீச்சர் வந்து கேட்க மாட்டாங்க? வாத்தியார் டீச்சர்லாம் கேட்டாங்க, 2 வாட்டி எடுத்து உட்கார வச்சு அடிச்சு பார்த்தாங்க. அது என்னமோ அந்த வேப்ப மரம் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கும். அங்க ஏன்டா இருக்க, இங்க வர, நான் தனியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இப்போ அந்த வேப்ப மரத்தை போய் பார்த்து இருக்கீங்களா? இருக்கு வேப்ப மரம் இருக்கு. அப்பயும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே சாமி மாதிரி இருக்கு. கொஞ்சம் கோயில் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால வந்து அங்க விளையாட முடியாது. இப்போ கோயிலும் அந்த ஸ்கூலும் வந்து அதுக்கான இடத்துக்கு போயிடுச்சு. கோயில் இடத்துல இருந்து அதுக்கான இடத்துக்கு ஸ்கூலும் போயிடுச்சு. சரி, 6 மாசம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்க. ஆமா. அப்புறம் இந்த எப்படி வாழ்வாதாரம், எப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம்னு ஒன்று அடையணும்னு ஒன்று இருக்கும்ல, எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கிறது, மெக்கானிக் வேலை இல்லை பல வேலைகள். படிக்கலைன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விடுவாங்க, இல்லைன்னா ஒரு அது என்ன டர்னர் இதில் விடுவாங்க, லேத்து பட்டையில் விடுவாங்க. அந்த மாதிரி வேலைகள் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சீங்க? எனக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு உடனே என்ன நேரம் சைக்கிள் கடை சேர்த்து விட்டாங்க.